எழுதியிருக்கணும். நம்ம யாரால ஆளப்பட போறோம்ங்கிறது. கார் நம்பர் சிஎம் சம் 20 ஒரு ஆசையா நான் வச்சது, அது அவர் கேட்கல, இது பண்ணல. இப்படி கேமராமேன்லேருந்து டேரக்டர்ஸு, ஏன் சின்ன சின்ன கேரக்டர்ஸு, ஏன் ஹீரோயின் கூட ஒரு மாற்றம் வரணும்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்க, ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கவா போகுது அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் நடத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கதறிட்டு இருக்காங்க. இப்போ தளபதி ஃபேன்லாம் கிடையாது, ஆனால் ஒரு சப்போர்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். புதுசாக யாருக்காவது சான்ஸ் கொடுக்கலாம். இந்த பழைய ரெண்டு கட்சியே வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம பெண்ட் எடுக்கிறாங்க. இப்போ ட்ரெண்டில் இருக்க விஜய்க்கு ஓட்டு போடணும்னு ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படி மட்டும் தான் நம்ம நினச்சோம். ஆனால் ஆளுங்கட்சி உண்மையிலே நடந்துருமோன்னு பயந்துட்டு இருந்திருக்காங்க போல. சும்மா கண்டுக்காமல் விட்டுருந்தா கூட இவ்வளோ பெரிய மெஜாரிட்டி வந்திருக்குமான்னு தெரியல. பெர்மிஷன் கேட்டால் டிலே பண்ணுறது, பிளாக் பண்ணுறது, கூட்டத்தில் குச்சி விட்டு ஆட்டுறது, படம் வெளிவராமல் தடை பண்ணுறது, சென்சாரை பிளாக் பண்ணுறது, இன்னும் உங்கள் கொள்கையெல்லாம் விட்டுட்டு இவரை அடிக்கிறதுலே குறியா இருந்தீங்க. விஜயை பிடிக்காதவங்க கூட விஜய்க்கே ஓட்டு போடுற மாதிரி நீங்கள் தான் பண்ணி விட்டது. ஆல்ரெடி உங்க கட்சியில யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. இப்போ புரிஞ்சிருக்குமே, கண்ணாடியில் ஓ மூஞ்ச பார்த்து நீயே தான் பேசிட்டு இருந்திருக்கேன்னு. பேச்சாடி பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. நமக்கு தான் பெருசாக இருக்குதே வாயின்னு சிறுசாக இருக்கிற நாயெல்லாம் இப்படி மரியாதை இல்லாமல் பேசலாமா? அதுவும் டா போட்டு தலையிலெல்லாம் எழுதியிருக்கணும். நம்ம யாரால ஆளப்பட போறோம்ங்கிறது. கார் நம்பர் சிஎம் சம் 20 ஒரு ஆசையா நான் வச்சது, அது அவர் கேட்கல, இது பண்ணல. இப்படி கேமராமேன்லேருந்து டேரக்டர்ஸு, ஏன் சின்ன சின்ன கேரக்டர்ஸு, ஏன் ஹீரோயின் கூட ஒரு மாற்றம் வரணும்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்க, ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கவா போகுது அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் நடத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கதறிட்டு இருக்காங்க. இப்போ தளபதி ஃபேன்லாம் கிடையாது, ஆனால் ஒரு சப்போர்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். புதுசாக யாருக்காவது சான்ஸ் கொடுக்கலாம். இந்த பழைய ரெண்டு கட்சியே வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம பெண்ட் எடுக்கிறாங்க. இப்போ ட்ரெண்டில் இருக்க விஜய்க்கு ஓட்டு போடணும்னு ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படி மட்டும்